ஓம்லி என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். வேலண்டைன்ஸ் வீக் வந்தாச்சு. இன்னைக்கு டெடி டேங்கிறனால டெடி டே ஸ்பெஷலா பாண்டி பஜாருக்கு தான் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாம கேட்குற சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினுக்கு சூப்பரா ஆன்சர் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு. அது என்ன கிஃப்ட்னு வீடியோல ரிவீல் ஆகும். நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. வாங்க போலாம். இல்ல நாங்க லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவ்வளவுதான். சரி பண்ணுங்கடா அப்படின்னு. ஓ, நீங்க டீசெண்டா விட்டீங்க. எதுவும் பண்றது அதெல்லாம் இல்லக்கா, நம்மளுக்கு எதுக்கு சண்டைலாம், ஜாலியா சந்தோஷமா இருந்தா போதும். திருப்பூர் அந்த 9X உங்க கல்யாணத்துல வந்து நின்று என்ன பண்ணுவீங்க? எதுவும் பண்ண மாட்டேன், போட்டோ எடுத்துக்குவேன். அவ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அந்த டெடி கூட இருக்கும் போதோ அந்த மாதிரி இருக்கும்போது அவ ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவான். அந்த மாதிரி ஒருத்தரோட எமோஷன் கனெக்ட் பண்ற அளவுக்கு இப்ப அந்த டெடியோடைய இது வந்து இந்த டைம்ல ரொம்ப அதிகமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த பொம்மையை தூக்கிட்டே சுத்திட்டு இருக்க. இட்ஸ் மை நியூ ஃப்ரெண்ட் மா. ஒரு பர்சனுக்கு நீங்க டெடி வாங்கி தரணும்னா யாருக்கு வாங்கி தருவீங்க? என் லவ்வருக்கு தான் வாங்கி தரணும்னு நினைப்பேன். அப்படியா? அப்பெல்லாம் கமிட்டடா? சரி, ஓகே ஓகே. எத்தனை வாங்கி கொடுத்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி டெடி? ஒண்ணு. புரியல. எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லையா? இப்பதான் 5 இயர்ஸ் கழிச்சு ரோஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படியா? இன்னைக்கு டெடி டே? நத்திங், எல்லா டேவும் ஒரே டே தான். அட பாவி. அதுல என்ன? சரி, ரோஸ் டேக்காவது ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? அதான் இன்னைக்கு ரோஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ரோஸா? நாம கொஞ்சம் கிராமத்துல இருந்து சிட்டி சைடுக்கு வாழ்றதுனால பிக்கப் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. மற்றபடி ஓகே ஓகே. சோ அந்த பர்சன் உங்க லைஃப்ல கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளவு முக்கியமான ஒரு ஆளு? அவங்கதான் எல்லாமே, வேற எதுவும் இல்ல. ஒரு பர்சனுக்கு டெடி தரணும்னா யாருக்கு தருவீங்க? எனக்கு நானே கொடுத்துப்பேன். ஏன் அப்படி? ஏன்னா என்கிட்ட ஒண்ணு கூட இல்ல. நான் டெடி வந்து அவ்வளவு லைக் பண்ண மாட்டேன். பட் பிடிக்கும், பார்க்க பிடிக்கும். என் ஹைட்டுக்கு ஒரு பெரிய டெடி வாங்கணும்னு ஆசை எல்லாம் இருக்கு. ஆனா எங்க அம்மா என்ன உதைப்பாங்க. ஏன் உதைப்பாங்க? வாங்கிக்கலாம்ல. அவங்களுக்கு வந்து என்ன குழந்தையா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பர்சனுக்கு நீங்க டெடி தரணும்னா யாருக்கு தருவீங்க? எங்க அக்கா பையன். அக்கா பையனுக்கா? ஏன் கேர்ள் ஃப்ரெண்டுக்குலாம் தர மாட்டீங்களோ? அப்படி ஒண்ணு என்னதாங்க தரது? ஏன்பா சின்ன பையனா தானே இருக்கீங்க, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தரலாம்ல? கேர்ள் ஃப்ரெண்டே இல்லங்க. இல்லையா? அப்ப அவங்க வந்து ஃப்ரெண்டு. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு வாங்கி தருவேன். அவளுக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன சொல்றது, அவ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அந்த டெடி கூட இருக்கும் போதோ அந்த மாதிரி இருக்கும்போது அவ ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவான். அந்த மாதிரி ஒருத்தரோட எமோஷன் கனெக்ட் பண்ற அளவுக்கு இப்ப அந்த டெடியோடைய இது வந்து இந்த டைம்ல ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு தூங்குறதுக்கு ஒரு கம்பெனி இல்ல வந்து ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா அதை வந்து ஒரு ஹக் பண்ணிட்டு அது கூட இருக்கும் போது ரொம்ப ரிலீஃபா இருக்கு. ஒரு பர்சனுக்கு நீங்க டெடி வாங்கி தரணும்னா யாருக்கு வாங்கி தருவீங்க? சோகமா சொல்றேன், யாரும் இல்ல, விட்டு போயிட்டாங்க எல்லாரும். ஏன், என்னாச்சு? பிரேக்கப் ஆயிடுச்சு. 1 year ஆயிடுச்சு. 1 year-ஆ? என்ன காரணம்? என்னாச்சு? அது நிறைய ப்ராப்ளம் ஆயிட்டு. அப்போ ரொம்ப எமோஷனல் ஆவறீங்களே. என்ன கதை சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ஆறுதல் ஏதாவது 2 வார்த்தை. ஆறுதல், ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, கேட்டேன், அவ்வளோதான். அந்த காலேஜ்ல வந்து ஃபோன் இல்லை, அப்புறம் அப்படியே பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்படியா? காலேஜ்ல? ஓகே. இப்போ எப்படி மிஸ் பண்றீங்க அவங்கள? ரொம்ப மிஸ் பண்றேன். அப்படியா? எத்தனை வருஷம் லவ் அது? 1 year தாங்க. 1 year? 1 year பெருசுங்க. இப்பெல்லாம் ஒரு மாசம் தாங்கிறதே பெருசு. 1 year. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் வீக் வேற வருது. இன்னைக்கு டெடி டே. ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா டெடி வாங்கி கொடுத்துருப்பீங்களா? யாரும் இல்லை, ஆளே இல்லை. யாரு ப்ரொபோஸ் பண்ணது? அவங்க தான் பண்ணாங்களே. அவங்க தான் பண்ணாங்க, பட் அவங்களே விட்டு போயிட்டாங்க. புரியுது. ஓகே சரி. டெடி ஒருவேளை உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, கற்பனைக்காக கேக்குறேன், கொடுத்துருந்தா அவங்க எவ்வளவு எக்ஸைட் ஆயிருப்பாங்க? தெரியலையாக்கா, இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. வேற யாருக்காவது வாங்கி தர? யாரும் இல்லைங்கக்கா. அவங்க கம்பேக் கொடுத்தா ஓகே உங்களுக்கு. ஒரு பர்சனுக்கு நீங்க டெடி வாங்கி தரணும்னா யாருக்கு வாங்கி தருவீங்க? நான் வந்து எங்க அம்மாவுக்கு வாங்கி தருவாங்க. அம்மாவா? இல்ல வித்தியாசமா சொல்றீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் தானே பொதுவா சொல்லுவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் விட்டு போயிடுறாங்க. என்ன பண்றது? 2 லவ் பண்ணேன், ரெண்டுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். 2 லவ் ஒரே சமயமா இல்ல தனித்தனியா தான்? ரெண்டுமே என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க லவ் பண்ணிட்டாங்க. யாரையும் நம்ப கூடாதுக்கா. உங்க ஃப்ரெண்டா? உங்க ஃப்ரெண்ட் அவங்க உஷார் பண்ணிட்டாங்க. ஐயோ, இது எப்போ நடந்தது? இது வந்து 1 year இருக்கும்க்கா. 1 year? அந்த பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டு கூட ரிலேஷன்ல தான் இருக்கா. ஆனா எனக்கு தெரியவே தெரியாது. கேட்டா 8 மாசமா இருக்கன்றா.
கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம்? என்னடா அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னடா அப்படின்னா இல்லை நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளோதான், சரி பண்ணுங்கடா அப்படின்னு. ஓ நீங்க டீசெண்டா விட்டீங்க எதுவும் பண்றது அதெல்லாம்? இல்லைக்கா, நம்மளுக்கு எதுக்கு சண்டைலாம், ஜாலியாக சந்தோஷமா இருந்தா போதும் நம்மளுக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு பர்சனுக்கு டெடி பொம்மை தரணும்னா யாருக்குன்னா தருவீங்க? என் பொண்ணுக்கு தான் தரும். பொண்ணுக்கா? ஒய்ஃப் அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. அவங்களாம் ரொம்ப மோசங்க. மோசமா என்னடா பண்ணாங்க? எல்லாமே நான் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கேன், கல்யாணம் பண்ணியிருக்கேன், எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஓ லவ் ஃபெயிலியர். அப்புறம் ஆமா, நான் 2007 லவ் ஃபெயிலியர். இப்போ இது அரேஞ்ச் மேரேஜுங்களா? அரேஞ்ச் மேரேஜ். ஓ ஓ ஓ. பொண்ணுக்கு ஒரு வயசு ஆக போகுது. பொண்ணுக்கு நினைச்சேன்னா என் பொண்ணு அவங்க இல்லைன்னா இன்னும் ட்ராக் மாதிரி வேற எங்கேயோ போயிருக்கேன். என் லைஃப் வந்து 50ல க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். ஓ அவங்க இருக்கிறதுனால இப்போ ஒரு 80-85 மேல போகும். அப்படியா? அப்படி என்ன பண்ணாங்க உங்க லைஃப்ல அவங்க? அவ்வளவு ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்துட்டேன். அப்படியா? இது பெரிய விஷயங்க, உங்களை அதுல இருந்து மீட்டெடுத்திருக்காங்க. பொதுவாவே பாய் ஃப்ரெண்டுக்கு தானே டெடி வாங்கி தரணும்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன உங்களுக்கே வாங்கி தந்துப்பீங்கிறீங்க? ஏன்னா எனக்கு பிடிக்கும், நானே வாங்கி வச்சுப்பேன், ஆனா வீட்ல இல்ல. ஓகே ஓகே. ஒருவேளை உங்களுக்கு டெடி இருந்ததுன்னா எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கும். எதெல்லாம் அதுகிட்ட சொல்லி அழுதுருப்பீங்க? இதெல்லாம் சொல்லி எழுதிருப்பேன். என்னால வந்து டக்குன்னு நான் வந்துட்டு இப்போ யாரையால ஹர்ட் ஆனேன் அப்படின்னா என்னால சொல்ல முடியாது, அவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஓகே. சோ நான் அதை வந்து சொல்லி அழுவேன். ஹர்ட் பண்ணிருக்காங்க? ஹர்ட் பண்ணிருக்காங்க, ஆனா நான் அவங்க கிட்ட டைரக்டா சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுமோ நான் சொன்னா, என்கிட்ட பேச மாட்டாங்களோ அப்படி சொல்லிட்டு. சோ நான் அந்த மாதிரி. உங்க அக்கா பையன் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? எங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் அவனை தான் பிடிக்கும், அவங்க 2 பேரும் தான் பிடிக்கும். அப்படியா? அப்பா அம்மாக்கு அடுத்து அக்கா பையனே அந்த அளவுக்கு? அது என்னன்னு அவங்க 2 பேரும் மேல பாசமா இருக்கும், அதனால அவங்க 2 பேரும் பிடிக்கும். அவங்க பிறந்தது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? நான் பொண்ணு வேணும்னு நினைச்சேன், ஆ ஆனா 2 பேரும் பசங்களா போயிட்டாங்க. ஓ அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, மத்தபடி நான் ரொம்ப ஹாப்பி. மனைவி இருக்காங்க, அதுக்கு இல்ல இல்ல, ஆனா இருந்தாலும் அந்த ரொம்ப பாசம் வந்து பேர பிள்ளைங்களுக்கு போயிடும். சரி சரி சரி. வேற உங்களுக்கு அந்த பேர பசங்க எவ்வளவு ஸ்பெஷல் உங்களோட லைஃப்ல? ரொம்ப முக்கியம். நீங்க சொல்லுங்க. கிராண்ட் சில்ட்ரன் ரொம்ப ஸ்பெஷல் தான் எங்களுக்கு. அப்படியா? அப்படியா? அவங்க வந்தப்பறம் உங்க லைஃப் எப்படி மாறுச்சு? எங்கள் லைஃப் டைம் எங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்குது. லைஃப் ஒன்றும் மாறல, பட் நாங்கள் லவ் தேம். ஈவன் தோ லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தோம். லவ் டாய்ஸ், இங்கே எல்லாம் டாய்ஸ்னாலே டெடி பே ஆல் தே லவ். அவங்களுக்கு இப்போ டெடினா ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். அவங்க பொண்ணு எவ்வளவு ஸ்பெஷல் உங்க லைஃப்ல? நான் ஃபர்ஸ்டே பொண்ணு தான், ஃபர்ஸ்ட் பையன் தான் பண்ணேன். ஓ சின்னதா ஏமாற்றா, ஆனா பொண்ணு கிடைச்சிட்டாங்க. ஓகே ஓகே. டெடி பொம்மை கொடுத்தா எவ்வளவு எக்ஸைட் ஆவாங்கண்ணா? சும்மாவே இப்போ ரொம்ப சேட்டை பண்றாங்க. இப்போ கொடுத்தனா அவ்வளவுதான், பொம்மை கூட தான் படுத்து தூங்குவாங்க. அப்படியா? கொஞ்சம் லைட்டா பேசுறாங்க, அப்பா லைட்டா, அது ஒரு ஃபீலிங் வேற. எத்தனை வயசுனா இருக்கும் பொண்ணுக்கு? 1 வயசு ஆக போகுது. 1 வயசு ஆக போகுது. சரி நல்லவன்ஸ். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே ஓகே ஓகே. வேற என்ன உங்க கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவ்வளவுதான், அங்க என்ன சொல்றது, அவ்வளவுதான், பெருசா இதெல்லாம் அவ்வளவுதான். வந்தாங்க, லவ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கேன், பண்ணலன்னு சொல்ல. அதெல்லாம் டைம் பாஸுக்கு லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கும்போது எக்ஸ் இருந்திருக்காங்க நிறையாவே. எத்தனை எக்ஸ்? ஒரு 9. அடோ பாவி, 9 எக்ஸா? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கும்போது இன்னும் இவ்வளவு வெளிப்படையா பேசுறீங்க. வெளிப்பட ஆளுக்கே தெரியுதுல. சரி சரி சரி. இருக்கும்போது அம்மா அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு உலகம்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு பார்த்தா நம்ம தான் வேணும், நாம உலகம் மாறும்போது சரி உண்மையா இருப்போம் அப்படின்ட்டு. எந்த ஊர் நீங்க? நான் திருச்செங்கோடு. திருச்செங்கோடா? கோயம்புத்தூர் ஸ்லாங் மாதிரி லைட்டா தெரிஞ்சது, அதனால கொஞ்சம் பக்கம் தானே. கொஞ்சம் பக்கம் தான். அது ஒரு 3 இயர்ஸ் கோயம்புத்தூர்ல படிச்சா, 3 வருஷமா கோயம்புத்தூர் போயிட்டு வந்ததுக்கு அதுக்கும் இதாயிடுச்சு. ஓ எத்தனை வருஷம் லவ் இது? 5 12th இருந்தா பண்றேன். ஏங்க அப்ப அந்த 9x எப்பங்க இடையில வந்தவங்களா? 3rd ஸ்டாண்டர்ட்ல வந்தாங்க. குஷி படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து நமக்கு எக்ஸ் தான். ஏங்க அதெல்லாம் கிரஷ்ங்க. சரி கிரஷ் எக்ஸ். ஓ கிரஷ் எக்ஸ். சரி சரி. நானும் ஷாக் ஆயிட்டேன், 5 வருஷம் லவ்ங்கறாரு, அப்புறம் வேற 9xங்கறாரு. 12th வந்து சேரும் போதும் 2 பொண்ணு போயிட்டு தான் இருந்தாங்க. அட என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணி வச்சு, யாரு பண்ணி என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணி வச்சு எனக்கு லவர் ஆயிட்டாங்க. ஓ சரி சரி சரி. எது டியூடு பட பிரதீப் ரங்கநாதன் மாதிரியா? அப்படிதான் காப்பி பண்ணிட்டாங்க நினைக்கிற படத்தை தான்.
ஓகே எங்க லைஃபை காப்பி பண்ணிட்டாங்க படத்துல. ஓ சூப்பர் ப்ரோ. சரி இப்போ லவ் லைஃப் எப்படி போகுது? ஓகே, ரொம்ப ட்ராஜடி இல்ல, ரொம்ப ஸ்மூத்தும் இல்ல. உங்க முகத்துல ஏதோ ஒரு சோகம் தெரியுது, ஏன்டா மாட்டிக்கிட்டோம். மாட்டிக்கிட்டோம்லாம் இது இல்ல, இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு என்ன தெரியாது, எப்படியோன்னு ஒத்துக்கு வச்சு கல்யாணம் பண்ணணும், நாமளும் லைஃப்ல செட்டில் ஆகல, ஏதாவது பண்ணி அவன் மனசு கஷ்டப்படாத அளவு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதுக்கான இன்னும் எஃபர்ட் எதுவுமே நான் எடுக்கல, வயசாயிட்டே இருக்குது. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் இயர் இன்னும் ஒரு அடுத்த வருஷத்துல கல்யாணம் பண்ற மாதிரி இருக்குது. இன்னும் எதுவுமே ஸ்கிராட்ச்லயே இருக்கிறேன், இன்னும் எதுவும் ஆரம்பிக்கிறேன். அந்த 9X உங்க கல்யாணத்துல வந்து நின்று என்ன பண்ணுவீங்க? எதுவும் பண்ண மாட்டேன், போட்டோ எடுத்துக்குவேன். இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினா? கல்யாணத்தை தடுத்து நிறுத்து, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லி முடிச்சிருவேன். அப்படியா? அவ்வளவுதான், தெளிவாதான் இருக்கீங்க. அதல்ல 9X எல்லாம் ப்ராப்ளம் இல்ல, எனக்கு இப்ப கரெக்ட் தான் பிரச்சனை. கல்யாணம் குழந்தைய இருக்குது, அது அப்போ உங்க ரூட் கிளியர் தான். சரி ப்ரோ. சரி, நீங்க டெடி வாங்கி குடுக்குறீங்கன்னா அவங்க எவ்வளவு எக்ஸைட் ஆவாங்க? எக்ஸைட்மெண்ட்லாம் கிடையாது, வாங்கி கொடுத்தா போதும்னு நினைப்பேன். இல்ல 5 இதுக்காக வந்து 3rd இயர் லவ்ல வந்து 12th முடிச்சு காலேஜ் டைம்ல வந்து சண்டே ஆயிடுச்சு. ஒரு இத்தனை டே டெடி டே சாக்லேட் டே இதுக்கெல்லாம் வந்து இப்படி பண்றையே எதுவுமே நீங்க அப்பயே வாங்கில கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கல, விஷ் பண்ணாததுக்கு சண்டை வந்துருச்சு. விஷ் பண்ணாததுக்கே அப்ப வந்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா, நம்ம வந்து அந்த கிராமத்துல இருந்து வந்தனால இது ஒரு பெரிய விஷயமா தெரியும். அங்க யாருமே வந்து இதெல்லாம் கொண்டாட மாட்டாங்க. சும்மா லாயலா இருந்தா போதும் லவ்னு நினைச்சோம். ஆனா லாயல் மட்டும் லவ் இல்லைன்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயம் புரிய வச்சிட்டீங்க. தெரிய வச்சிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற படம். ஓகே ஓகே ஓகே. ஒரு கொஞ்சம் வருஷம் எல்லாம் தெரிஞ்சு ஃபுல்ஃபில் ஆயிட்டு ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து கேட்டீங்கன்னா டெடியில இருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருப்பேன். டெடி, என்னோட மினி ஜெராக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து வச்சிருக்கேன். சரி ப்ரோ, சூப்பர் ப்ரோ. உண்மையுமே உங்க லவ் ஸ்டோரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கோம். எங்கன்னு தேடுறீங்களா? இல்ல, என்னன்னு நானும் யோசிக்கிறேன். பொறுங்க தரோம். உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஒரு மினி டெடி. எப்படி இருக்கு? கியூட்டா இருக்கு அவங்கள மாதிரியே. ஓகே, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஓம்லி என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் சார்பாக டெடி டே. ஸோ அதனால உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. ஹாப்பி டெடி டே. தேங்க்யூ தேங்க்யூ. டெடி சின்னதா இருந்தாலும் உங்க மனசு மாதிரி பெருசா இருக்குது. ஐயோ டெடி அழகா இருக்கா? என்னது கலெக்ஷன்ஸ்ல சேர்த்துப்பீங்களா? உங்க பொண்ணு கொடுங்க, ஹோம்லி சார்பா நாங்க தரோம். தேங்க்யூ.